ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஷின் வந்து ரூட் 2 power n இஸ் ஈக்குவல் டு 64, தென் n ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாடலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 1/2ன்னு எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 எப்படி எழுதலாம்னா 10 அப்படியே வச்சுக்கணும். இந்த ரூட்டுக்கு வந்து 1/2 அப்படின்னு வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 இஸ் ஈக்குவல் டு 11 1/2. இப்போ இந்த ரூட்க்கு மேலே 2 இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது வந்து ஸ்கொயர் ரூட் தான். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இதையும் வந்து கொண்டுட்டு வர போகிறோம். இப்போ 2 power n அப்படியே வச்சுக்கணும். இந்த ரூட்டுக்கு பதிலாக 1/2 போட்டுக்கணும் ஈக்குவல் டு 64. இப்போ ஒரு பவருக்கு மேலே இன்னொரு பவர் வந்து இருக்கக்கூடாது. அதனால் அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் நம்ம. அப்போ 2 power n/2 இஸ் ஈக்குவல் டு 64. நெக்ஸ்ட்டு இந்த 64 வந்து நம்ம 2 இதில் வந்து கொண்டுட்டு வரணும். ஸோ அதனால் அதுக்கு நான் எல்சிஎம் எடுத்துக்கிட்டேன். எல்சிஎம் எடுத்துக்கிட்டால் எனக்கு வந்து 2 power 6 வந்து கிடச்சிருக்கு. அப்போ அந்த 2 power 6 அப்படியே நான் எழுதிக்கிட்டேன். இப்போது இதை பார்க்குறதுக்கு நம்ம சர்ச் அண்ட் இடிசஸ் மாதிரி இருக்கும். a power m இஸ் ஈக்குவல் டு a power n. இது வந்து இதோட ரூல் வந்து என்ன, பேஸ் வந்து சேமாக இருந்து ஈக்குவல் டு இருந்துச்சு அப்படின்னா பவர்ஸை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். இதுதானே இதோட ரூலு. அப்போ அதே மாதிரி இதையும் நம்ம மாற்றிக்கலாம். பேஸ் வந்து சேமாக இருக்குது, ஈக்குவல் டு இருக்குது, நம்ம பவர்ஸை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ n/2 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வரும். ஸோ இப்போ இந்த n இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இந்த சைட் போயிடுச்சுன்னா 6 × 2, அப்போ n இஸ் ஈக்குவல் டு 12 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. n இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ இப்படி தான் வந்து இதை நம்ம சால்வ் பண்ணணும். தேங்க்யூ.